ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பரணி 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்துக்குரிய நட்சத்திர விருட்சங்கள். இந்த பரணி 2ஆம் பாதத்துக்குரிய விருட்சமாக கருதப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சக்கடம்ப மரம். இந்த மஞ்சக்கடம்ப மரம் அப்படின்னாலே தெய்வத்தோட அருளை கிரகிக்கக்கூடியது, அமைதி, செல்வ பலம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது இந்த மஞ்சக்கடம்ப மரம். இந்த மஞ்சக்கடம்ப மரம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த மஞ்சக்கடம்ப மரம் இருக்கிறது. அதே போல் கடம்ப வனநாதர், இந்த கடம்ப மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியாக கருதப்படக்கூடிய கடம்ப வனநாதர் கோவில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடம்ப வனநாதர் கோவிலும் கடம்ப மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ள ஒரு சிவன் தலம். பரணி 2ஆம் பாதம் செல்லக்கூடியவங்க இந்த மரத்தை நட்டு வளர்ப்பதும், இல்லைனா இந்த தலங்களுக்கு செல்லும்போது அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதும் மிக சிறப்பானது ஒன்று. அடுத்ததாக பரணி 3ஆம் பாதம் ஜென்ம நட்சத்திரமாக உடையவர்களும் இல்லை அட்சய நட்சத்திரமாக செல்லக்கூடியவர்களும் நட்டு வளர்க்கக்கூடிய அல்லது வணங்கக்கூடிய விருட்சமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா விலாமரம். இந்த விலாமரத்தோட இலை சிவனுடைய இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இலை இந்த விலா இலை. அப்படி இந்த விலா மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த 3 தலங்கள் தமிழ்நாட்டில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோயிலில் இந்த விலாமரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடியது. அதே போல் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலையும் இந்த விலாமரம் இருக்கிறது. திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலையும் இந்த விலாமரம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ பரணி 3ஆம் பாதம் நட்சத்திரத்துக்குரியவர்கள் இந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து தியானம் என்பதோ இல்லை வழிபடுவதோ மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மூன்றாவதாக பரணி 4ஆம் பாதம் ஜென்ம நட்சத்திரமாக உடையவர்கள், அப்படி இல்லைனா பரணி 4ஆம் பாதம் அட்சய நட்சத்திரமாக செல்லக்கூடியவர்கள் நட்டு வளர்க்கக்கூடிய விருட்சம் நந்தியாவட்டை. இந்த நந்தியாவட்டையுடைய வெள்ளை மலர்கள் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக இந்த ராகுக்கு செய்யக்கூடிய பூஜைகளில் இந்த நந்தியாவட்டை உடைய வெள்ளை மலர்களை பயன்படுத்துவாங்க. இது தூய்மை, அமைதியை உணர்த்தக்கூடியது இந்த நந்தியாவட்டை. பரணி 4ஆம் பாதத்துக்குரியவங்க இந்த நந்தியாவட்டை வளர்ப்பது மிக சிறப்பு. திருநாகேஸ்வரம், மயிலாடுதுறை கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் இந்த நந்தியாவட்டை தலவிருட்சமாக இருக்கிறது. சில அம்மன் கோயிலையும் இந்த நந்தியாவட்டை செடி இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த செடியை வளருங்க. இல்லைனா இந்த செடியுடைய மலர்களை கொண்டு சாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க. இந்த கோயில்களுக்கு முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா போகும்போது அந்த தலவிருட்சத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன தியானத்தை பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுடைய விருட்சங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.